வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலா தாஸ் எழுதின த இன்விடேஷன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த இன்விடேஷன்னா ஒரு அழைப்பு. யார் இங்கே அழைக்கிறாங்கன்னா, கமலா தாஸை கடல் அழைக்குது. வா வா எனக்குள்ளே வந்துடு, உன்னோட வாழ்க்கையை இங்கே முடிச்சுக்கோ அப்படின்ற அழைக்கிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்க அந்த அழைப்பை ஏற்றுக்காமல் மறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு என்னால் இந்த மறுப்பை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. இந்த போயமுடைய மெயின் தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லவ், டிசையர், லோன்லினஸ் அண்ட் சர்ச் ஃபார் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட். இங்கே காதல் வெறும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி மாத்திரம் அவங்க எழுதலை. அதில் ஒரு வல்னரபிலிட்டி, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எண்ணம்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஆணுடைய அந்த கை ஃபிஸ்ட்டு அப்படியே அவங்க இருக்க அணைக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே விடுற மாதிரியும். அது எப்படின்னா, அவருக்கு ஏதோ வேணும், ஆனால் ஒரு இதுதானா அப்படின்ற முடிவுக்கு அவர் வரல அப்படின்றது அவளுக்கு தெரியுது. இப்போ அவங்களோட மனசுக்குள்ளே என்னென்னா, அந்த காதலரோடு இருந்த அந்த நினைவுகள், நெருக்கமாக இருந்த நினைவுகள்லாம் வருது. அவர் யாருன்னா அவங்களுடைய லவர்ஸில் அவரும் ஒருத்தர். இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் கண்டிப்பாக திரும்பி வரமாட்டாருன்னு. ஆனாலும் அவங்களுக்கு அவரோட நினைவு அவங்கள விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அவரோட இருந்த சமயம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க கடற்கரை நின்றுருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடலை பார்க்கும்போது அந்த அலையெல்லாம் அவங்கக்கிட்ட வா 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 என்னுள்ளே வந்துடு, உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த கடல் அவங்கக்கிட்ட சொல்லுது, இதை பாரு, எனக்குள்ளே வரதுனால உன்னுடைய இந்த இந்த ஏக்கம், இந்த துக்கம், இந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அதே சமயத்தில் நீ எனக்குள்ளே வந்துட்டீன்னா, உன்னை மாதிரி ஒருத்தவங்க எனக்குள்ளே அந்த கான்கஸ்ட், நான் உன்னை கைப்பற்றின அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னுடைய வேலையை பார்த்துன்னு உன் வழியாக போ, என்னை என் வழியில் போக விடு, நான் இப்போ வரதா இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ திரும்பி அவங்க மனசுக்குள்ளே அவங்களோட காதலோட நினைவு வருது. அவர் எப்படின்னா, அவரோட அலுவலகத்துலேருந்து ஒரு சிறிய இடைவேளை கிடச்சா கூட உடனே அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க. வந்துட்டு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அவருக்கு பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட வந்துட்டால் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த களைப்பு, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன மாதிரி அவருக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏன் நான் அவரை பற்றி நினைக்கிறேன், கண்டிப்பாக திருப்பி வரப்போகிறதில்ல, போனது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை நடத்த வேண்டியதானேன் போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கம், திரும்பி வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. இப்போ திரும்பி அந்த கடல் வா வா எனக்குள்ளே வந்துடு, உன் வாழ்க்கை இங்கே முடிச்சுக்கோ அப்படின்னும் போது, என்னை தயவுசெய்து தனியாக விட்டுட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு அவங்க கடல்கிட்ட சொல்கிறாங்க. திரும்பி அவங்க மனசு அந்த காதலர்கிட்டே போகுது. அவங்களுக்கு நிறைய காதல் இருந்தாலும் இவர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே தோணுது. ஏன்னா அவரோடு இருக்கும்போது அந்த 6 அடி 2 அங்குலம் இருக்கக்கூடிய அந்த கட்டில் அவங்களுக்கு தேவலோகம் மாதிரி இருந்திருக்கு. அந்த கட்டிலை விட்டு அவங்க இறங்கி வரும்போது தான் இந்த உலகமே, மற்ற இடம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது, இவ்வளோ பரந்த உலகத்தில் நம்ம வாழறோன்றது அவங்க மனசுக்குள்ளே வருது. இது அவங்க நினச்சிட்டே இருக்கும்போது திரும்பி அந்த கடல் அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்குது, வா வா உன் வாழ்க்கையை இங்கே முடிச்சுக்கோ, இதுவும் ஒரு இயற்கையான ஒரு மரணம் தான். இல்லைன்னா நீ இயற்கையாக வயதாகி இறக்கம்தான் என்ன ஆகும்னா, உன்னை எடுத்துன்னு போய் அந்த நெருப்பு தணலில் தான் வச்சு உன்னை சுடுவாங்க. ஆனால் இங்கே பாரு, இங்கே அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, அப்போ உன்னோட இறப்பு நல்லா குளுமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நீ எரிஞ்சு சாம்பல் ஆட மாட்ட, உன் கை கால்லாம் நீ இப்படியே இந்த மரம் பருப்பு கீழே இருக்கு இல்லையா, கடல் கீழே அந்த மணலில் நீ விரிச்சிக்கலாம். உன்னோட தலையில் தலைக்காணி மாதிரி இங்கே கீழே வளர பூக்கள்லாம் இருக்கும், வா வான்னு கூப்பிடுது. அதனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை நம்ம இந்த கடல்கிட்டே பார்க்கக்கூட சொல்லிட்டு திரும்பிட்டு அவங்க மனசு திரும்பி அந்த காதல்கிட்ட போகுது. அதாவது எல்லா மத்தியானமும் அவர் எப்படியாவது வந்துடுவார். வந்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக அவங்க படுக்கையில் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நெருக்கம் சூரியனுடைய, அதாவது மத்தியான வேலைன்னா சூரியன் அவரோட உஷ்ணத்தில் இருப்பார் இல்லையா, அதை பற்றிலாம் யோசிக்க கூட அவங்க மனசில் இல்லை. இப்போ திரும்பி அந்த கடல் அவங்கள கூப்பிடுது, வா 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 அப்படின்னு, அந்த உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிகளெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட வா, நான் ரொம்ப நாளையாக உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு சரியான ஆளுக்காக காத்துட்டுருக்கேன், வா என்னுடைய அந்த நீல தண்ணியோட கலந்துடும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இன்னும் இளமை இருக்குது,
எனக்கு வந்து என்னவோ தெரியல, என் காதலர் திரும்பி வந்துடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது வரமாட்டாருன்னு ஒரு மனசு சொல்லுது. ஆனால் அவங்களால வந்து வந்துட மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தை வந்து அவங்களால புறக்கணிக்கவே முடியல. அதனால் கடல்கிட்ட சொல்கிறாங்க, என்னை தனியாக விட்டுடுன்னு. இப்போ அந்த கடலை விட திரும்பி திரும்பி வராங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி வந்து இந்த கடலோட அழைப்பை வந்து நான் தள்ளி போட முடியும்னு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த கடலோட அழைப்பு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு எனக்கு வேணாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு காதலோட நினைவு இருக்குது. வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. வந்துட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது, வரமாட்டாருன்னு தெரிஞ்சாலும். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கடலோட அழைப்பை வந்து நான் வந்து தள்ளிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். I have a man's fist in my head today, clenching, unclenching. I have got all the Sunday evening pains. The sea is garrulous today. Come in, come in. What do you lose by dying? And besides, your losses are my gains. Oh, see, let me shrink or grow, slosh up, slide down, go your way, I will go mine. He came to me between long conferences, a fish coming up for air, and was warm in my arms and inarticulate. You are diseased with remembering. The man is gone for good. It would indeed be silly to wait for his returning. Come in, come in. Oh, see, just leave me alone. As long as I remember, I want no other. On the bed with him, the boundaries of paradise had shrunk to a mere 6 by 2, and afterwards, when we walked out together, they widened to hold the unknowing city. End in me, cries the sea. Think of yourself living on a funeral pyre with a burning head. Just think, bathe cool, stretch your limbs on cool sea sands, pillow your head on anemones. All through last summer's afternoon we lay on beds, our limbs inert, cells expanding into throbbing suns. The heat had blotted our thoughts. Please end this whiplash of memories, cries the sea. For long I have waited for the right one to come, the bright one, the right one to live in the blue. No, I'm still young, and I need that man for construction and destruction. Leave me. The sea shall bear some umpiring and certain violations, but I tell you, the sea shall take no more. The sea shall take no more. The tides beat against the walls, they beat in childish rays. Darling, forgive. How long can one resist? இதோட இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.